அன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு உண்மையிலேயே. தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சுறாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்றைக்கி மைனஸாக இருக்குது. ஏன் ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போட பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி தேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக. அன்றைக்கி செல்வம் சாரும் அதான் பேசினார், திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தில் சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லோரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமாவை தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்கங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பிஸ்னஸாக சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏ.யு. சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர்கள். ஜெமினி எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா தான். சினிமா எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோடு போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை.